பார்வதி தேவி கிட்டேருந்து வேல் வாங்கின நாள் தான் இந்த தைப்பூசமா ஆமா, கொண்டாடப்படுறது. ஆமா, ஸோ நெறைய பேர் வந்து வேல் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மேம். ஆமா. அந்த வேல் பூஜையோட சிறப்பு என்ன? எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க மேம். வேலுக்கு வந்து நீங்க எப்பொழுதுமே ஒரு பூஜை பண்ணும்பொழுது, மஞ்ச பிள்ளையார் புடிச்சு வச்சுக்கோங்க. வேல் வச்சுக்கோங்க, மஞ்ச பிள்ளையார் புடிச்சு வச்சுக்கோங்க. வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த அபிஷேகத்தில வந்து நீங்க பஞ்சாமிர்த அபிஷேகம் நம்ம எங்க பழனியில பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பஞ்சாமிர்த அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தில என்ன மாதிரியான பழங்கள் நீங்க சேர்க்கணுன்னா, டேட்ஸு நல்லா அந்த கொட்டைய எடுத்துட்டு டேட்ஸ் உரிச்சு எடுத்துக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு இது கண்டிப்பாக இருக்கணும். தேன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாரி உலர்ந்த திராட்சை. இது வந்து நம்ம என்ன அந்த ரேசின்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். காஞ்ச திராட்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த காஞ்ச திராட்சை, அப்புறம் நீங்கள் வந்து வாழைப்பழம் போட்டுக்கலாம். இந்த 5ம் பஞ்சாமிர்தத்தில் ரொம்ப நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேனும் போடுவாங்க, அதோடு சேர்ந்து கொஞ்சம் வெல்லமும் போடுவாங்க. பட் தேன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பஞ்சாமிர்தம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல கப்பில் வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு, தேனை விட்டு, டைமண்ட் கல்கண்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து உலர்ந்த திராட்சை, இது 5ம் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள். பால், பன்னீர், அப்புறம் சந்தனம், இதோட சேர்ந்த மாதுளம்பழ முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முத்துக்கள் எல்லாம் தனியாக ஒரு கப்பில் வச்சு வேலுக்கு மாதுளம்பழ முத்துக்களும் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதுளம்பழ முத்துக்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதை யாருக்கும் கொடுக்காம அந்த விரதம் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிடுங்க. குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க.